உதவும் கரங்கள். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ எதை அதிகமாக கொடுக்குறியோ அது உனக்கு திரும்பி திரும்பி கிடைக்கும். நீ எதை அதிகமாக கொடுக்குறியோ, உங்கள்கிட்ட இருக்கிறதுல எது அதிகமாக இருக்குன்னு நீ நினைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ அந்த ஒரு விஷயம் உனக்கு திரும்ப கிடைக்கும். அது பொருளாகலாம், பணமாகலாம், உணவாகலாம், எது வேணும் நீயே உன்கிட்ட அதிகமாக இருக்கிறத மற்றவங்களுக்கு நீ கொடுக்குறியோ அது உனக்கு திரும்பி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் உதவும் கரங்கள். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? இந்த நிகழ்வு எதற்குன்னு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி நம்ம ஒரு விஷயம் நம்ம ஸ்கூல்ல நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் நம்ம கூடியிருக்கோம். முதலாவதாக என்ன அப்படின்னா, முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 15,000 ரூபாய் கொடுத்தாங்க. டீச்சர் 15,000 ரூபாய் கொடுத்துட்டு அப்போ தேர்வு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ நம்ம ஸ்கூல்லையே படிச்சு நம்ம ஸ்டூடெண்டா இருந்து நம்ம கூட வேலை பார்த்தா, நமக்கு வேலை பார்த்த டீச்சர் சௌந்தர்யா டீச்சர், அவங்களுக்கு HM ப்ரமோஷன் கிடைச்சோன்னே அவங்கள்ட்ட நம்ம சொன்னோன்னே அவங்க 15 ரூபா கொடுத்தாங்க. அப்போ 2 பேரும் ஒரு 30,000 ரூபா கொடுத்து அந்த கிளாஸ் ரூம்ல எல்லாமே எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். இன்னைக்கு அது நல்லா ஒர்க் ஆகுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போ செல்வி டீச்சர் அன்னைக்கு அந்த உதவியை அவங்க செய்ய போய் இன்னைக்கு 2 வகுப்பறை சூப்பராக நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ உதவிகள் செய்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாட்டர் பியூரிஃபை மிஷின் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த புது மிஷின் வாங்குறதுல செல்வி டீச்சரோட பங்கு ரொம்ப இருந்திருக்கு. செல்வி டீச்சர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகிட்ட எல்லாம் சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இந்த உதவும் கரங்களில் அவங்க இணைந்தமைக்கு நமது பள்ளியின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து செல்வி டீச்சர் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். கையில் நமக்கு ஜெயிச்சோம்னு சொன்னால் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்கல்ல, தந்திருக்காங்களா? போன வருஷம் தந்தாங்களா? ஸ்போர்ட்ஸில் கலைவிழாவில் ஜெயிச்சுன்னு ஒரு சர்டிஃபிகேட் தந்தாங்களா? அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தது கவிதா டீச்சரோட அவரோட ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாது இந்த வருடம் ஆரோக்கியதாஸ் சார் நமக்கு நிறைய நோட் புக் எல்லாம் நாங்கள் எல்லாம் வச்சு கொடுத்தோமா. அந்த நோட் புக்கோட மொத்தம் 12,500 ரூபா. அந்த 12,500 ரூபாயில் 7,200 ரூபா கவிதா டீச்சரும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாக வாங்கி கொடுத்தது தான் அந்த அவங்க. அது மட்டும் அல்ல, நிறைய உதவி இன்னும் செய்யறதுக்கு இருக்காங்க. அந்த கவிதா டீச்சரையும் அவங்க குடும்பத்தையும் வாழ்த்தி வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். அவங்க கொடை வள்ளல் சிறுவிஜய் தெரியுதாங்க, என்ன கூட ஒர்க் பண்ணாங்க. போக் காலேஜ்லேருந்து டெய்லி பஸ்ஸில் வருவாங்க. நீங்கள் 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரீங்க, அவங்க ஒரு 50 கிலோமீட்டருக்கு வரணும் டெய்லி. காலையிலேயே ஒரு பஸ்ஸு பிடிச்சி இங்கே ஆனகிரி பஸ்ஸு பிடிச்சி டெய்லி நினைச்சுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. அவங்க நல்ல கவிதை எழுதுவாங்க. என்ன செய்வாங்க? கவிதை எழுதுவாங்க. டீச்சர் நல்ல ஒரு கேரக்டர்னா எந்த பிள்ளைக்காவது எது இல்லைன்னு உடனே வாங்கி கொடுப்பாங்க. அந்த உதவும் மனப்பான்மை எல்லாத்துக்கும் வராது. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் இல்லை அப்படின்னா அவங்க பசங்க ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் இருந்தால் ஒரு பையை கொண்டு வந்துடுவாங்க. பையை கொண்டு வந்து யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் கொடுக்கணுமோ அந்த ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மகன் படித்த ஸ்கூல்லே இங்கிலீஷ் மீடியம் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை எடுத்து வந்து கிளாஸ் கொடுக்கணும். அவங்க செய்வாங்க. பிள்ளைய நல்லா படிக்கணும் அந்த உணர்வு இருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் நினைச்சு சிலவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டே எடுத்துவாங்க, டாட்டா போட்டு போயிடுவாங்க. ஆனால் தான் வேலை செய்கிற ஸ்கூலை இன்னைக்கு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மனசு நன்றிக்கிறனாக இருக்கும் இல்லைங்களா? உதவும் கரம் அன்னை தெரேசாலாம் பார்த்தீங்கன்னா
வெளிநாட்டுக்காரங்க. அங்கே ட்ரெஸ் எப்படி உள்ளவங்க? வெளிநாட்டிலேருந்து பிறந்தவங்க. நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்லேயே சொல்லியிருக்கேன், எனக்கு 2 வீடு. இது ஒரு சாய் வீடு மாதிரி தான். 18 வருஷமா என் அலுவலக நண்பர்களுக்கும் என் கண்ணான கண்மணிகளான மாணவ கண்மணிகளுக்கும் முதற்க என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு வந்து ஆரோக்கியம் முக்கியம், படிப்பு முக்கியம் தான். நல்லா படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரோக்கியம் இருக்கணும். அதுக்கு சுத்தமான தண்ணீர் வேணும். சார் கந்தசாமி சார் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், டீச்சர் நான் போகிறதுக்குள்ள ஒரு ஃபில்டர் வச்சே ஆகணும்னு ரொம்ப ஆசை டீச்சர். நான் எதுவுமே யோசிக்கல, சரி ஏதாவது உதவி பண்ணணும் சார் டீச்சர். சரிங்க சார், என்னால் என்ன முடியுமோ நான் செய்யறேன். ஏதோ அந்த டைம் யோசிக்கல, குழந்தைகளுக்கு சுத்தமான தண்ணீர் வேணும், என்னால் என்ன முடியும். அப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி நம்ம 2 பேர் கேட்டு பார்க்கலாமே, கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்ட்டு கேட்டா நம்மள மாதிரியே அவங்களும் நட்புறம் இல்லை அவங்க. சரி தர குழந்தைகளுக்காக உங்க ஸ்கூலுக்கு கொடுத்தது எனக்காகவும் கூட. ஆமா, நீங்க வேலை செஞ்ச ஸ்கூலுங்கிறதால தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தொகை கொடுத்தாலும் அதுலேயும் நான் பல பேர் அது கேவலமாகவே நான் நினைக்கிறேன். குழந்தைகளுக்காக கேட்டு நல்லா ஆரோக்கியமான தண்ணி வேணுங்கிறதுக்காக கேட்டு வாங்கி கொடுத்ததான நல்ல மாணவர்களாக அகத்தூய்மையும் வேணும், புறத்தூய்மையும் வேணும், பொய் பேசாம நிறைய இரக்க குணத்தோட நல்ல மாணவர்களா இருக்கணும். சரிங்களா? 10th நல்ல மார்க்கோட பாஸ் ஆகுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய டிப்ஸுங்க நிறைய இதெல்லாம் உங்களை தேடி வரும். சரிங்களா? ஒரு டைம்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்கனால தான் டீச்சர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அதனுடைய ஒரு பிரதிபலனாக நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு திருப்பி செய்ய முடியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. സന്തോഷകരമായിരിക്കുന്ന ഒരു സാഹചര്യമാണ്. ഏറെ നാളത്തെ നമ്മുടെ സ്കൂളിലെ ആവശ്യങ്ങളാണ് നിറവേറ്റപ്പെട്ടിരിക്കുന്നത്. മനസ്സുകൊണ്ട് ആഗ്രഹിച്ചിരുന്നു, ചില ശ്രമങ്ങളൊക്കെ നടത്തിയിരുന്നു. എങ്കിലും പിന്നീട് ചില കാരണങ്ങൾ അതിലേക്ക് മുമ്പോട്ട് മാറിപ്പോയി. എങ്കിലും ഇതൊന്നും ആരും അറിയാതെ കന്നസാമി സാറും ദാസാറും ഒക്കെ ഇതിൻ്റെ പുറകിൽ ശ്രമിക്കുന്നുണ്ടായിരുന്നു. വാട്ടർ പ്യൂരിഫയർ, അതുപോലെ തന്നെ സ്കൂളിലെ എന്താവശ്യങ്ങളും വേറെ ആരോടും പറയാതെ തന്നെ അത് കണ്ടെത്താൻ വേണ്ടി അധ്യാപകർ ശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു, അത് നിവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. അതിനുവേണ്ടിയിട്ട് നമുക്ക് നിമിത്തമായത് ഈ സെൽവി ടീച്ചർ പറഞ്ഞതുപോലെ 18-20 വർഷത്തോളം ഈ മട്ടത്തിനാട് സ്കൂളിൽ സേവനം ചെയ്തു. ടീച്ചർ വേറെ സ്കൂളിലും സേവനം ചെയ്തിരുന്നു. അതിനുശേഷമാണ് മട്ടത്തിനാട് സ്കൂളിലേക്ക് കടന്നു വന്നത്. ടീച്ചറോട് ടീച്ചർ സ്കൂളുകളിൽ ചെയ്തിരിക്കുന്ന എല്ലാ സേവനത്തിനും ഞങ്ങൾ നന്ദിയോടുകൂടെ ഓർക്കുന്നു. ഈ സമയത്ത് പ്രവർത്തിക്കാനൊക്കെയും ടീച്ചറോടൊപ്പം സാധിച്ചു, അതും സന്തോഷമാണ്. ടീച്ചറുടെ റിട്ടയർമെൻറ്റ് ഒക്കെ ഞങ്ങൾ ചുറ്റും വന്ന് ആഘോഷമാക്കിയിട്ടുണ്ട്. പുതിയ കവിത ടീച്ചറും അതുപോലെ തന്നെ പ്രത്യേക സാഹചര്യത്തിൽ നമ്മുടെ സ്കൂളിലേക്ക് കടന്നു കുട്ടിയോടൊപ്പം നല്ലൊരു കാലഘട്ടമായിരുന്നു. അതിനുശേഷം ടീച്ചർ ഇപ്പോൾ വേറെ കോഴ്സൊക്കെ ചെയ്യുന്നതിലും നമ്മളോടും സ്കൂളിനോടും കുട്ടികളോടും ഉള്ള എല്ലാവരുടെ സഹായങ്ങൾക്കും നമ്മൾ നന്ദി അർപ്പിക്കുന്നു. சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ரொம்ப நாளா நம்ம தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நமக்கு புதுசாக ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கிடைச்சிருக்குது. அதை நமக்கு கொண்டு வந்து தந்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது கொண்டு வந்து தர்றதுக்கு ஏற்பாடு பண்ண முயற்சி பண்ண கந்தசாமி சார் அவர்களுக்கும் தாசார் அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இந்த விழாவை ஏற்படுத்திய சார் அவர்களுக்கும் மற்ற டீச்சர் அவர்களுக்கும் ஸ்டாஃப்ஸ் அனைவருக்கும் மாணவ கண்மணி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.